பெருமாளுக்கும் தமிழில் பாட்டு பாடுங்கடா, 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒன்று அந்த பாட்டு புக்கெல்லாம் கொடுத்து இதை வச்சு பாடுங்கடா. பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரருள் அப்படியே வருது பார்த்தீங்களா. என்ன இருந்தாலும் ஒரு எக்ஸ் பக்திமான் தானே. எக்ஸ் பக்திமானுக்கு பாட்டெலாம் தெரியாமல் இருக்குமா? சரி, அது இருக்கட்டும். அதே மாதிரி இவர் வந்து ராமானுஜர் வந்து தமிழில் பாட சொல்லிட்டாரு. ராமானுஜர் தமிழில் பாட சொன்னதை இவங்களால ஏற்றுக்க முடியல. மாதவாச்சாரியார் சமஸ்கிருதத்தில் பாடலான்னொடனே அவர் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி நாங்கள்லாம் அதே ஸ்ரீ வைஷ்ணவம் தான், ஆனால் நாங்கள்லாம் வடகலை, இவெல்லாம் தென்கலை அப்படின்றாங்க. வடகலைனா ஒன்றும் கிடையாதுங்க, யூ மாதிரி நாமம் போட்டிருப்பாங்க. தென்கலைனா ஒன்றும் இல்லை, ஒய் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை போட்டு கீழே வந்து இப்படி ஒரு கோடு வேறு எழுத்து விட்ருப்பாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த தென்கலை பார்ப்பனர்கள்னு அவங்க தங்களை பார்ப்பனர்கள்னு வசதியாக சொல்லிப்பாங்க. ஆனால் வடகலை பார்ப்பனர்கள் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. சரியா? சைவ ஐயர் விட்டுருங்க, இவங்களே ஐயங்கார்னே சொல்லிப்பாங்க. 2 ஐயங்கார். அதில் தென்கலை ஐயங்கார் வீட்டில் இவங்க பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க, பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க, இவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதான் மொத்தத்தில் வைணவத்தோட அந்த பழைய காலத்து ஒரு புண்ணாக்கு வரலாறு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.